வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் வகுப்பு அறிவியல் பாடம், முதல் பருவம், முதல் பாடம், உறுப்பு மண்டலங்கள். இந்த பாடப்பகுதியின் பின்னால் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் விடைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பக்கம் 108 கொடுக்கப்பட்டுள்ள மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி, மனித உணவு பாதையின் நீளம் என்ன? 6 முதல் 9 மீட்டர். இரண்டாவது கேள்வி, சுவாசத்துடன் தொடர்புடைய உறுப்பு எது? நுரையீரல்கள். மூன்றாவது கேள்வி, நமது உடலில் எத்தனை சிறுநீரகங்கள் உள்ளன? 2. நான்காவது கேள்வி, மூளையின் செயல் அலகு நியூரான். ஐந்தாவது கேள்வி, இரத்தத்தை உந்தி தள்ளுவது இதயம். கோடிட்ட இடத்தை நிரப்புக. முதல் கேள்வி, உறுப்புகளின் தொகுப்பு டேஷ் மண்டலத்தை உண்டாக்குகின்றது? உறுப்பு மண்டலத்தை. இரண்டாவது கேள்வி, உடல் தனது கழிவுகளை வெளியேற்றும் செயல் டேஷ் எனப்படும்? கழிவு நீக்கம். மூன்றாவது கேள்வி, மனித இதயத்தில் உள்ள அறைகளின் எண்ணிக்கை 4. நான்காவது கேள்வி, சிறுநீரகங்களின் செயல் அலகு நெப்ரான்கள். ஐந்தாவது கேள்வி, மனித நரம்பு மண்டலம் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. சரியா தவறா என கூறுக. இரத்த ஓட்ட மண்டலம் இதயம், இரத்தம் மற்றும் இரத்த குழாய்களை உள்ளடக்கியது. சரி. இரண்டாவது கேள்வி, இதயத்தின் முக்கிய பணி ஊட்டச்சத்து, ஆக்சிஜன், கழிவுப் பொருட்கள் மற்றும் ஹார்மோன்களை கொண்ட இரத்தத்தை கடத்துவதாகும். சரி. மூன்றாவது கேள்வி, மூளை மார்பெலும்புகளால் பாதுகாக்கப்படுகிறது. தவறு. நான்காவது கேள்வி, சிறுநீரகங்களின் செயல் அலகு நியூரான். தவறு. பொருந்தாத ஒன்றை வட்டமிடுக. வாய், வாய்க்குழி, தொண்டை, நுரையீரல். இதில் பொருத்தமில்லாதது நுரையீரல். இரண்டாவது, நாசி, நாசிக்குழி, தொண்டை, வயிறு. இதில் பொருத்தமில்லாதது வயிறு. மூன்றாவது, வாய், உணவு குழாய், வயிறு, சிறுநீரகம். இதில் பொருத்தமில்லாதது சிறுநீரகம். நான்காவது, சுவைத்தல், கேட்டல், சிந்தித்தல், நுகர்தல். இதில் பொருத்தமில்லாதது சிந்தித்தல். ஐந்தாவது, பெருமூளை, சிறுமூளை, முகுளம், நெப்ரான்கள். இதில் பொருத்தமில்லாதது நெப்ரான்கள். பொறுத்துக. செரிமான மண்டலம் உணவு குழாய், சுவாச மண்டலம் நுரையீரல், இரத்த ஓட்ட மண்டலம் இதயம், கழிவு நீக்க மண்டலம் சிறுநீரகம், நரம்பு மண்டலம் மூளை. அடுத்த பக்கத்தில் கீழே உள்ள படத்தில் பாகங்களை குறிக்கவும் அப்படின்ட்டு மூளையோட படம் கொடுத்துருக்காங்க. மூளையின் பகுதிகளை நம்ம குறித்து எழுதியிருக்கிறோம் பாருங்கள். பெருமூளை, தலாமஸ், ஹைப்போதலாமஸ், பான்ஸ் முகுளம், மூளைத்தண்டு, தண்டுவடம், சிறுமூளை.